ஆனால் தமிழக வரலாற்றிலேயே ஒரு நிர்வாக திறனற்ற ஃபினான்ஸை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர்னா இந்த முதலமைச்சர் தான், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 பிடிஆர் அவர்கள் நிதிநிலை குழுவில் இருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல நிதியமைச்சராக இருக்கும் பொழுதோ அன்னைக்கு இருந்த கட்சியை பார்த்து கொஸ்டின் கேட்டாங்க. இந்த அரசுக்கு நிதி தெரியல, கடனாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கிளைம் பண்ணார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர், அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து சொன்னார். அன்றைக்கு மொத்தம் எத்தனை லட்சம் கோடி இருந்துச்சு? 2021 விட்டுட்டு போகும்போது 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ லட்சம் கோடி இருக்கு? இது வரைக்கும் மொத்தம் 40 வருஷமா இருந்த முதலமைச்சர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடன் 4.5 லட்சம் கோடினா, இந்த 5 வருஷத்துல 9 லட்சம் கோடி முடிஞ்சு 10 லட்சம் கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப 3-4 முதலமைச்சர்கள் 30-40 வருஷமா தமிழ்நாட்டுடைய கடனை 9 லட்சம் 4 லட்சம் கோடிமா வச்சிருந்த ஒரு தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் மொத்தமே 4 வருஷத்துல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனை நோக்கி தமிழ்நாடு போய் இழுத்துட்டு இது திராவிட மாடல்னு சொல்றாங்க. இது திராவிட மாடலா இல்ல கடன் மாடலா? உடனே வளர்ச்சி வந்துருச்சு. பத்திரிகையாளர் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஒரே ஒரு ஸ்கீம் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? எல்லாம் பேரளவில் இருக்கு, எல்லாம் அறிவிப்பு லெவலில் இருக்கு. இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பேர் சொல்ற மாதிரி. அப்ப எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் உருவாக்கல, கம்ப்ளீட் செய்யல. எல்லா இடத்துலையும் ஊழல், கனிம வள கொள்ளை. அதை கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் அடிக்கிறது, பத்திரிகையாளர் அடிச்சுட்டு அந்த பத்திரிகையாளரே தன்னை தானே அடிச்சுக்கிட்டு மித்தவங்களை அடிச்சுட்டேன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது. இந்த மாதிரி இந்த அரசு நிர்வாகமே தெரியாம ஒரு ரோபோ முதலமைச்சர் வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகமற்ற கடனில் 10 லட்சம் கோடியில் கடனை தள்ளிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்காம வெறும் ஒரு பெயர் அளவில் டெய்லி போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு வாக்குறுதி மட்டுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசை பார்த்துட்டு இருக்கோம்.